அற்புதமான நியாயத்தின் ஞானத்தின் வெளிப்பாடுகளை நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த துளாராசினர் உங்களை எது எப்படி எடுத்து செல்கிறது என்று சொல்ல முடியாத சூழ்நிலை இப்பொழுது இருப்பீங்க. ஏன்னு கேட்டால், இந்த இடத்திற்குடைய கிரகங்கள் வக்ர நிலையாகவும் பாதக ஸ்தானத்திலும் இருப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய 8ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுடைய விரகத்தையும் உங்களுடைய குடும்பஸ்தானத்தையும் பார்ப்பதனால் அந்த குரு பகவான், அதனுடைய இருக்கின்ற செவ்வாய் பகவான் எல்லாமே உங்களை தாக்குதலுக்கு ஆளாக்குகிறது. நீங்கள் எழுந்து நடப்பது எப்படின்னு கேள்வி கேட்கின்ற நிலைக்கு இன்று இருப்பீர்கள். இருந்தாலும் 6ல் இருக்கிற அந்த ராகு, 12ல் இருக்கிற கேது உங்களை இயற்கையின் மூலமாக உங்களை பாதுகாத்தாலும் கூட உங்கள் உடலில் ஊசி போடுவதோ, கட்டுவதோ, இல்லை தள்ளாடி நடப்பதோ, தடுமாற்றம் உண்டு பண்ணுவதோ, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த துளாராசி இப்பொழுது சென்று கொண்டிருக்கும். அந்த ராசியை நீங்கள் எடுத்து இந்த பூலோகத்திற்கு வந்திருக்கீங்கன்னா, நீங்கள் பழமையை விட்டுருங்க. அன்றாட நிலையை சூழ்நிலைக்கு தக்கவாறு அனுசரித்து போங்க. உங்களால் அது அனுசரித்து போக முடியாதது தான் உங்களுக்கு நோய்வாய்ப்படுகின்ற சூழ்நிலையை உண்டு பண்ணுகிறது. இந்த நோய்வாய்ப்படுகின்ற சூழ்நிலை பிறரால் உங்களுக்கு வந்ததே தவிர உங்களால் உங்களுக்கு வந்ததல்ல. ஏனென்றால் உங்களை நீங்கள் பார்க்கும் நிலையை விட்டு பிறரை பார்ப்பதால் உங்களுக்கு இந்த அவதி வருது. சனியும் வக்ர நிலையில் 4ஆம் இடத்தில் வருகிறார். அந்த லக்னாதிபதியும் வக்ர நிலையில் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். அந்த 8லும் எல்லா கிரகங்களும் மிக மிக மோசமான நிலையில் இருக்குது. இருந்தாலும் விடாமுயற்சி, தொடர்ந்து இறை நம்பிக்கை. நீங்கள் எப்பொழுதுமே ஆஞ்சநேயரை வணங்கக்கூடியவங்க, இப்பொழுதும் நீங்கள் ஆஞ்சநேயரை வணங்குங்க. ஆஞ்சநேயர் மூலமாக தான், மூலிகை மூலமாக தான், அந்த சுவாசத்தின் மூலமாக தான் உங்களுக்கு சிறப்பை தரும். ஸ்லோகங்களை போடுங்கள். ஏனென்றால் இந்த உங்களுக்காக ஒரு கதை ஒன்று இருக்குது. இந்த சனி பகவான் எல்லாரையும் பிடித்து வாட்டி கொண்டே வந்தார். ஒரு நாள் ஆஞ்சநேயர் தவத்தில் இருந்தார். அந்த நேரம் பார்த்து ஆஞ்சநேயர்கிட்ட கேட்டார், நான் என்னோடய காலம் ஒன்றை பிடிக்கணுன்னு இருக்கு, நான் பிடிச்சிக்கிறேன் சொல்கிறார். அதுக்கு அவர் சொன்னார், அந்த நேரம் பார்த்து அங்கே ராமா சீதை தேடுதல் இருக்கிற நேரத்தில் அந்த இடத்துல அவர்களுக்கு மூச்சு இழந்து விழுந்துட்டாங்க என்ற சூழலை இவரை கவனிக்கிறார் சிந்தையில் இருந்து. அந்த நேரத்தில் எதிர்க்க சனி பகவான் இருக்கிறார். உடனே அவர் சொன்னார், இப்பொழுது வேண்டாம், நான் போகிறேன், என்னை விட்டுடுன்னார். உடனே அவர் சொல்லார், இல்லை நான் விட மாட்டேன், நீ எங்கே போனாலும் பின்னாடி வருவேன் சொல்வார். அப்படி சொல்லும்போது இவர் மூலிகையை பறிப்பதற்காக இவர் பயணிக்கிறார். இவர் என்ன செஞ்சார்னா, விடாத பின்னாடி போனோன்னே, நான் எங்கே உட்கார்ற, எனக்கு இடம் கொடு, உன் மேலே நான் உட்காரணுன்றார். என் தலையில் உட்காந்துக்கன்ட்டார். சரின்னு தலையில் உட்கார்ந்தார். அவர் சனி பகவான் தலையில் உட்கார்ந்ததுனால் ஞாபக சக்தி போயிடுச்சு. அந்த ஞாபக சக்தி போனதுனால இவர் மலையில் போய் எந்த மூலிகையை எடுக்கிறதுன்னு தெரியல. ஆகையினால இங்கேருந்து போனார், மூலிகை எடுக்கிறது மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்குது. உடனே என்ன செஞ்சார், மூலிகையை தெரியாதனால அந்த மலையை அப்படியே தூக்கி தான் தலையில் வச்சுட்டார். அந்த தலையில் வச்சு திரும்பி வர்றார். வரும்போது சனி பகவான் சொல்கிறாரு, ஐயா என்னை விட்டுடு, எனக்கு நான் காலம் நெருங்கிட்டு நான் வெளியில் போகணும், நான் அடுத்ததுக்கு போகணும்னா முடியாது, நான் உன்னை விட மாட்டேன். ஏன்னு கேட்டால், நான் என்னை விடு, நான் முக்கிய காரியமாக போகிறேன். வேலையை நோக்கி செல்பவருக்கு சனி பகவான் ஒன்று செய்யாது. சோம்பேறித்தனமாக இருப்பவர்களுக்கும் பிறர் கதையை பேசுபவர்களுக்கு தான் சனி பகவான் தொல்லை கொடுப்பார். ஆகையினால் சத்தியவான், உண்மைவான், காலத்தை மதிக்கக்கூடியவர்கள் அந்த சனி பகவான். அப்படிப்பட்ட அந்த சனி பகவான் ஆஞ்சநேயரின் சிரசில் மாட்டிக்கொண்டு அவர் சிந்தையை மங்க வைத்ததனால், அவருடைய ஞாபக சக்தி குறைத்ததனால் அந்த ஒட்டுமொத்தமான பலனை அவர் என்ன செஞ்சார்னா, அவர் தலையில் தூக்கி அந்த கல்லை தூக்கி வச்சு சனி பகவானுடைய காலத்தை வீணாக்குவதற்கான சூழ்நிலை சிக்க வச்சு விட்டார். ஆகையினால என்ன செஞ்சார்னா, இவர் போயிட்டு இருக்கும்போது அந்த சனி பகவான் கெஞ்சிறார், என்னை விட்டுடு, காலம் போகுது. ஏன்னு கேட்டால், காலத்துக்கு ரொம்ப துல்லியமாக மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரே ஈஸ்வரன் யாருன்னா சனீஸ்வரர் தான்.
அப்படி இருக்கும்போது அவர் போய் அந்த இடத்துல இறக்கி விடுறாரு. இறக்கி விடும்போது இவர் சந்தோஷமாக இறங்கிறதுக்கு இருக்கார். அவர் இறக்கலை. என்னை இறக்கு கால தாமதமாகுதே அன்னு அவர் கேட்குறாரு. அப்படி சொல்கிறதுக்கு அதுக்கு அவர் சொல்கிறார், என்னை மட்டும் நீ பிடித்து இப்போ காலதாமதமாகுதுன்னு சொல்கிற, என்னை யாரெல்லாம் கைதொழுகிறார்களோ, யாரெல்லாம் என்னை சிந்திக்கிறார்களோ அவர்களையும் நான் பிடிக்க மாட்டேன்னு ஒரு வாக்கு கொடுத்தால் உன்னை விடுவேன்றார். இவர் காலத்தை மதிக்கக்கூடியவராக இருப்பதனாலும் இவருக்கு ஏற்படுற கஷ்டத்திலிருந்து வெளிப்படுவதற்காகவும் உன்னையோ உன்னை சார்ந்தவரோ உன்னை கை தொழுபவர்களோ நான் அவரிடம் செல்ல மாட்டேன் என்று அங்கே சத்திய வாக்கு கொடுத்து சனி பகவான் வெளியேறுகிறார். ஆகையினால் இந்த பிரபஞ்சத்தில் ஆஞ்சநேயர் ஒருவர்தான் யாரிடமும் எக்காரணத்தை கொண்டும் தன்னுடைய சிந்தையிலிருந்து தாழ்ந்த நிலைக்கு போகாதவர். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுமானால் அதனால் விளைவுகள் யார் ஏற்படுத்தினாரோ அவர்களுக்கு தான் வரும். ஆகினால் அன்பாலையும் அறிவாலையும் நல்ல உழைப்பாலையும் உயர்ந்தவர்கள் தான் சனி பகவானுடைய குணாதிசயம் உள்ளவர்கள். இடையிடாத கஷ்டங்கள் துயரங்கள் அனைத்திலும் நெறியோடு ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பக்தர்கள், தன்னுடைய சுய ஒழுக்கத்தில் செல்லக்கூடிய ஆஞ்சநேய பக்தர்களுக்கு சிறந்த இடமாக சதய நட்சத்திரம் அங்கே, திருவாதிரை சுவாதி நட்சத்திரம் அங்கே இருக்கிறது. சதய நட்சத்திரத்தை எதிர்கொண்டு சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்தது. அங்கு சிவபெருமான் பிறந்த நாள் என்று சொல்லுவாங்க. மிக மிக அற்புதமான 100 நட்சத்திரங்களை தாங்கி நடக்கக்கூடியது சதய நட்சத்திரம். இந்த திரிகோணத்தில் இருக்கக்கூடிய இந்த துளாராசி நேயர்கள் மிகவும் கவனமாக இருங்கள். உங்களுக்கு வருகின்ற கஷ்டத்தை மேலே உள்ளவனிடம் சொல்லுங்கள். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க. உங்களுடைய அந்த துளசி நீர் சாப்பிடுங்க. உங்களுக்கு பெரும்பாலும் குழந்தை பாக்கியத்திலோ அல்லது குடும்பம் எல்லாம் இருந்தும் அதை அனுபவிக்காத சூழ்நிலையோ உங்களை வாட்டும். அதற்கு காரணம் உங்களிடம் உள்ள சுயமரியாதை. ஏன் அந்த சுயமரியாதை வருகிறது என்றால் அதிலேயே ராகு பகவானுடைய கிரகம் இருப்பதாலும் மட்டுமல்ல, அதே குரு பகவானுடைய நட்சத்திரம் அங்கே இருக்கிறது. அந்த குரு பகவானுடைய நட்சத்திரம் எந்த கர்மாவை சார்ந்திருக்கிறதுனா ராகுவின் கர்மாவை சார்ந்திருக்கிறது. ஆகையினால் குரு அடைக்கலம் தரக்கூடியவராக இருந்தாலும் ராகுவின் கர்மாவை சார்ந்திருக்கிறது. இந்த ராகுவுடைய கர்மா நட்சத்திரமாகிய சுவாதி நட்சத்திரம் சனியினுடைய கர்மாவை சார்ந்திருக்கிறது. இந்த சனியும் ராகும் கர்மாக்களை கொண்டு இந்த துளாராசியில் இருப்பதனால் சத்தியத்திற்கும் நியாயத்திற்கும் அன்பிற்கும் நீங்கள் பயப்படுவீங்க. அதுவும் இந்த மாத பலன் எப்படி இருக்குன்னா இது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் உங்களுடைய கர்மஸ்தானத்திற்குடையவர் அந்த கர்மஸ்தானத்திலே இருக்கிறார். சில கிரகங்கள் அங்கே வக்ர நிலையில் வரப்போகிறது, அதுவும் இருக்கும். இந்த கிரகங்கள் சுக்கிரன் புதன். மற்ற கிரகங்கள்லாம் சூரியனை கண்டு தான் வக்ர நிலையில் இருப்பாங்க. இந்த புதனும் அந்த சுக்கிரனும் தான் வக்ர நிலையில் அந்த இடத்துல வருவாங்க. ஆகையினால் விரையாதிபதியும் லாபாதிபதியும் லக்னாதிபதியும் அதே நேரத்தில் 8ஆம் அதிபதியுமாகிய அவர்களே பாதிக்கப்படுவதால் உங்கள் உடலாலும் உங்களுடைய உள்ளத்தாலும் காலத்தாலும் உங்களுடைய சூழல் இப்பொழுது ஒரு கொஞ்சம் தாழ்ந்த நிலையில்னா சொல்லலாம், அந்த நிலையில் இருக்கும். அதிலிருந்து ஹையாக போகணும், உயர்ந்த நிலைக்கும்னா ஒரே ஒரு விமோச்சனம் இருக்குது, அது ஆஞ்சநேயரை தொழுவது தான். அந்த ஆஞ்சநேயரை வழிபட்டு எல்லாம் வல்ல சக்தியை பெற்று இந்த பிரபஞ்சத்தில் நீடூழி வாழ எல்லாம் வல்ல பிரபஞ்சம் உங்களை வாழ்த்தட்டும். உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். வணக்கம். வாழ்க வையகம்.